அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது இது வகுப்பு. இந்த வகுப்பு என்ன வகுப்புன்னு கேட்டிங்கன்னா, கணபதி தீட்சை மந்திரம், லக்ஷ்மி அம்மா தீட்சை மந்திரம், லக்ஷ்மி அம்மாவோட யந்திரம். இது 2ம் என்ன பண்ணும்? விநாயகரோட சகல காரிய வெற்றிக்கு இருக்கும். விநாயகரை சித்தி பண்ணா, அனைத்து காரியத்திலும் வெற்றி பெறலாம். தடை எதுலேயுமே வராது. அது 1. 2வது லக்ஷ்மி அம்மாவோட தீட்சை எடுக்கும்போது என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடன்காரனா ஆக மாட்டாங்க ஒருத்தவங்க. கடத்தில் இருந்தாலும் அதுக்கேற்ற வழியை அம்மா காமிப்பாங்க, பண வரவை அதிகரிப்பாங்க. லக்ஷ்மி கடாச்சாரம் கிடைக்கும். வீட்டில் நெகட்டிவ் போயிடும், தரித்திரம் விலகிடும். அது விலகினா தான் தாயார் இருப்பாங்க. வீண் செலவு நடந்துனே இருக்கும். கல்யாணம் ஆகலைன்னா லக்ஷ்மி கடாச்சாரம் தான் வேணும். அந்த மாதிரி தாயாரை தீட்சை பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே அம்மாவோட அருள் எப்போவுமே இருக்கும். கை விடவே மாட்டாங்க. கடத்துலேருந்து நம்மளை மீண்டு எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஏன்னா பணத்துக்கு அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா அஷ்டலக்ஷ்மி தான், தாயார் தான். கோவக்கார அம்மா யாருன்னு கேட்டால் கூட லக்ஷ்மி அம்மா தான். மீதி இருக்கிற அம்மா எல்லாமே காளி அம்மா கோவம்லாம் கிடையாது. அம்மாலாம் வரோம், செல்லம். அம்மாலாம் பாசத்தை காட்டுவாங்க. ஆனால் லக்ஷ்மி அம்மா கையில் நீங்கள் என்ன பாசத்தை வச்சாலும் அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும் லக்ஷ்மி தாயாருக்கு. அது மாதிரி அம்மாவோட தீட்சைன்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம கட்டுப்பாடோடு இருக்கும்போது உங்களுக்கு சகல சௌபாகியமும் கொடுப்பாங்க அம்மா. இதில் விநாயகரோட தீட்சையும் கிடைக்கும், லக்ஷ்மி அம்மாவோட தீட்சையும் கிடைக்கும். யந்திரமும். தீட்சைனா என்னென்னா மனுஷன் கொடுக்குறது கிடையாது. தீட்சை கடவுள் கொடுக்குறது. வழிகாட்டி தான் நம்மலாம். இந்த பயிற்சியில் வழிகாட்டி இந்த மாதிரி முறையெல்லாம் இருக்குது, நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு. ஒருத்தர் குணாச்சாரம்லாம் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரிலாம் இருக்காது. உங்களோட எண்ணம் வேறு மாதிரி இருக்கும், மற்றவங்களது வேறு மாதிரி இருக்கும், எங்களது வேறு மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே வேறு வேறையாக இருக்கும். அவங்கவுங்க எண்ணங்கள் பொறுத்து தான் கடவுள் கையில் ரிலேஷன்ஷிப்பாக எப்படி இருக்குன்றது. எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கடவுளே நீ தான் வழின்றவங்களுக்கு அது வேறு. இதெல்லாம் நான் வாக்கு சொல்கிறேன், இது சொல்கிறேன் அப்படின்னா பார்த்தா பணம் வரமாட்டேங்குது, கஷ்டம் வரமாட்டேங்குது, ஆளுங்க வரமாட்டுறாங்க அப்படின்னா கூட அம்சம் இருக்கணும். லக்ஷ்மி கடாச்சாரம் முகத்திலே இருக்கணும். அந்த ஜேஜஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, காளி அம்மா அம்சம் இருக்கான்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி அம்சம் தான் இருக்குது தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெய்வத்தோட அம்சம் இருந்தால் மட்டும்தான் சகல சௌபாகியமும் கிடைக்கும். இது லக்ஷ்மி அம்மா தீட்சை. இது வரைக்கும் யாருமே இதை வெளியிடலாம் மாட்டாங்க. இது நிறைய பேர் எனக்கு பணம் தட்டுப்பாடாகுது, நான் லாஸ் ஆகிட்டேன். யார் வேணால் கற்றுக்கலாம், இதில் கலந்துக்கலாம். யார் வேணால் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். இதுக்கு நான் என்னென்ன தருவேன்னா, விநாயகரோட தீட்சை மந்திரம் கொடுப்பேன், லக்ஷ்மி அம்மா தீட்சை மந்திரம் கொடுப்பேன். எப்படி நீங்கள் முறையாக பண்ணணும், எப்படி நீங்கள் இந்த பூஜையில் உக்காரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். இந்த எந்திரத்தை நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக அனுப்புவேன். நீங்கள் அந்த எந்திரத்தை எப்படி எழுதணுன்றதை நான் சொல்லி தருவேன். நீங்கள் தான் எழுதணும். எந்திரம் வெளியெல்லாம் கொடுத்துலாம் எழுதக்கூடாது. எழுதி ஒரு பேனால் அப்படியே நீங்கள் அந்த எந்திரத்தை எழுதி, உங்களால் முடியலன்னா நீங்கள் சொல்லலாம், ஓகேங்களா? முடியாத பட்சத்தில் மட்டும்தான். எதுவுமே என்னால் முடியாதுலாம் உடனேலாம் சொல்லக்கூடாது. அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும். இந்த வகுப்பில் வாசனை திரவியம் நீங்கள் என்னென்ன சேர்த்துக்கணுன்றதுலாம் சொல்லி தருவேன். விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. நான் அதோட கட்டணம் என்ன ஏதலான்றது நான் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நன்றி, வணக்கம்.